இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் அல்ல, இந்தியாவின் ஒளிமயமான எதிர்காலத்துக்கான ஒரு மைல்கல். This is truly a deal that every Indian can be proud of. ராகுல் காந்தி பிரதமர் மோடி கலக்கமடைந்திருக்கிறார், நாட்டை அவர் விற்றுவிட்டார் என்று கூறினார். कि प्रधानमंत्री कॉम्प्रोमाइज्ड है, आपके खून पसीने को नरेंद्र मोदी जी ने बेच दिया है. உண்மையை சொல்றேன்னா அவர் ஒரு இன்டர்நேஷனல் பிம்ப், சர்வதேச மாமா. ஒரு மாமாவா இருந்த குற்றவாளியினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸையும் அந்த ஃபைல்ஸையும் சுட்டி காட்டி தான் இன்றைக்கு ராகுல் காந்தி கேள்விகளை எழுப்புகிறார். ட்ரம்புக்கு பணியக்கூடியவராக மோடி இருந்திருந்தா என்னைக்கும் இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருக்குமே. இந்த தாமதமே தேவையில்லையே. மோடி பணியல, ட்ரம்ப் பணிந்தார். இதுதான் உண்மை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் புயலை கிளப்பி வருகின்றன. அந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு அம்சம் குறித்தும் நமது நேயர்களுக்கு விரிவாக சொல்லுங்களேன். வணக்கம் நண்பர்களே. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்திய பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்படும் என்று அமெரிக்க அரசு அறிவித்திருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் டோட்டலா 50% வரி அறிவிக்கப்பட்டிருந்தது. என்னன்னா 25% அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு, அப்புறம் ரஷ்யாட்டேந்து என்ன வாங்குறோங்கிறதுக்காக அபராதமாக ஒரு 25%. ஸோ டோட்டலா 50% வரி விதிக்கப்பட்டது. இப்போ அந்த 50% வரி என்பது 18% குறைக்கப்படும் என்று அமெரிக்க அரசு தெரிவித்திருக்கிறது. அப்படின்னா என்ன, 32% வரியை அமெரிக்கா கைவிட சம்மதித்திருக்கிறது. இந்த வரி குறைப்பு சாதகமாக பார்க்கப்பட்டாலும் ட்ரம்ப் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கிற அம்சங்கள் பலவும் இந்தியாவுக்கு பாதகமானவை என எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. அதை மறுத்து மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபராக 2வது முறை டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு உலகம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரி விதிப்பு விகிதங்களை அவர் அறிவித்தார். அதன்படி இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று 2025 ஜூலையில் ட்ரம்ப் அறிவித்தார். அந்த வரி விதிப்பு 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக குற்றம் சாட்டி 2025 ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்திய பொருட்களுக்கு மேலும் 25% வரி விதிக்கப்பட்டது. இந்த புதிய வரி விதிப்பு 2025 ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை விதித்தது அமெரிக்க நிர்வாகம். அதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் பற்றி இந்தியா பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. இதனிடையே பிரிட்டன், நியூசிலாந்து, ஓமன் ஆகிய நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டது. சமீபத்தில் 27 நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது. இந்த பின்னணியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம். பிரதமர் மோடியுடன் திங்கட்கிழமை தொலைபேசியில் பேசினேன். ரஷ்யா உக்ரைன் போர் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாங்கள் இருவரும் விவாதித்தோம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்ள பிரதமர் மோடி சம்மதித்திருக்கிறார். இனிமேல் அமெரிக்காவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கும். வெனிசுலாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்தும் நாங்கள் ஆலோசித்தோம். இந்த நடவடிக்கைகள் உக்ரைன் போரை நிறுத்த உதவி செய்யும். பிரதமர் மோடியுடன் எனக்கு நீண்ட நட்புறவு இருக்கிறது. அவர் மீது மரியாதை வைத்துள்ளேன். அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதன்படி இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு இனி 18% வரியை மட்டுமே விதிக்கும். அமெரிக்காவிடமிருந்து $500 பில்லியன் மதிப்பிலான எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண் விளைபொருட்கள், நிலக்கரி மற்றும் இதர பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவு மேலும் வலுவடையும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம். அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் திங்கட்கிழமை தொலைபேசியில் பேசினேன். இந்திய பொருட்களுக்கு 18% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதற்காக
140 கோடி இந்தியர்களின் சார்பில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இருபெரும் பொருளாதார நாடுகள், இருபெரும் ஜனநாயக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இரு நாட்டின் மக்கள் பலனடைவார்கள். அதை தாண்டி உலகின் அமைதி, ஸ்திரத்தன்மை, செழிப்புக்கு அதிபர் டிரம்பினுடைய சீரிய தலைமை அவசியமாகிறது. அவரது அமைதி முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு கொடுக்கும். அவருடன் இணைந்து செயல்படுவேன் என்று பிரதமர் மோடி பதிவிட்டிருந்தார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேள்விகளை எழுப்பினர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்வதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது குறித்து கேள்வி எழுப்பிய அவர்கள் அமெரிக்காவிடமிருந்து விவசாய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்யும் என்ற அறிவிப்புக்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் வரி மற்றும் வரி அல்லாத தடைகளை இந்தியா பூஜ்ஜியமாக மாற்றும் என ட்ரம்ப் கூறியிருப்பது பற்றியும் அவர்கள் விமர்சித்தனர். அமெரிக்காவின் அறிவிப்பு தொடர்பாக விவாதம் நடத்த கோரி காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால் மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். மற்றொரு காங்கிரஸ் எம்பியான ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா அமெரிக்க இந்திய ஒப்பந்தம் குறித்து மாநிலங்களவையில் விவாதம் நடத்தப்பட வேண்டும், இதில் இந்திய விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். भारत अमेरिकी ट्रेड डील में अमेरिका के सारे खेती उत्पाद 0% ड्यूटी पर भारत में बेचे जाएंगे. देश के किसान के लिए इससे बड़ा विश्वासघात हो ही नहीं सकता. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துகளுக்கு பதிலளிக்கும் விதத்தில் பேசிய மத்திய அமைச்சர் JP நட்டா இந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அரசு தானே முன்வந்து ஒரு அறிக்கையை விரைவில் வெளியிடும், மேலும் இது குறித்து விவாதம் நடத்தப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். कि सरकार पूरी ट्रेड के बारे में ऑल माइन्यूट डिटेल्स के बारे में सरकार आएगी और आपको बताएगी और कंसर्न मंत्री उसके बारे में चर्चा करेंगे. बहुत जल्द सरकार सोमोटो स्टेटमेंट देने वाली है और इस ट्रेड डील के बारे में भी विस्तृत रूप से चर्चा करेगी. இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் இறக்குமதி வரி விதிப்பு 50% 18% குறைந்தது மிகவும் நல்ல செய்தி, இந்தியாவின் ஏற்றுமதி இனி அதிகரிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். Tariff reduction from the 25% and over and above that some punitive 25%. It's come down to 18. It's a very good news. வருவாய்த்துறை செயலாளர் அரவிந்த் ஸ்ரீவத்சவா கூறுகையில் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் உலகின் 2 மிகப்பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை மேலும் விரிவுபடுத்தும், ஆழப்படுத்தும். இது அமெரிக்க சந்தையில் நமது தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தி துறைகளுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் உயர்மட்ட தொழில்நுட்ப துறைகளில் பரஸ்பரம் நன்மை பயக்கும், ஒத்துழைப்புக்கு இது ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்திருந்தார். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்துக்காக மிக கடுமையாக உழைத்த மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நேற்று முன்தினம் இரவு இறுதி செய்யப்பட்டது. एक बड़ा मजबूत भारत के भविष्य को 4 चांद लगाने वाला ट्रेड डील माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में कल रात फाइनलाइज किया गया है. இந்த ஒப்பந்தம் நாட்டின் 140 கோடி மக்களுக்கும் குறிப்பாக விவசாயிகள், மீனவர்கள், இளைஞர்கள், பெண்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை கொண்டு வரும். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேச விரும்பினோம். ஆனால் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளான திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி ஆகியனவும் நாடாளுமன்றத்தில் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதை பார்த்தோம். राहुल गांधी जी के नेतृत्व में कांग्रेस पार्टी और उनके मित्र पक्ष DMK, तृणमूल कांग्रेस, समाजवादी पार्टी कितना भद्दा व्यवहार आज उन्होंने पार्लियामेंट में किया. हम पार्लियामेंट के बदले आज आपके समक्ष यहाँ पे जानकारी देने आए हैं. விவசாயம் மற்றும் பால்வளம் ஆகிய 2 துறைகள் விஷயத்தில் பிரதமர் எப்போதும் மிகுந்த கவனம் செலுத்தி அவர்களின் நலன்களை கவனித்து அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் கிடைப்பதை உறுதி செய்ய தொடர்ந்து உழைத்திருக்கிறார். அவர்களின் நலன்களில் சமரசம் செய்து கொள்ள பிரதமர் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने एग्रीकल्चर और डेयरी
इन दोनों सेक्टर्स को संभाला है, उनके हितों को संभाला है और इस क्षेत्र में लोगों को उज्जवल भविष्य मिले और मौके मिले, आमदनी बढ़े, उसके लिए लगातार काम किया है. அவை மட்டுமல்ல, இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவின் முக்கிய துறைகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட்டுள்ளன என்பதை முழு நாடும் புரிந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் அல்ல, இந்தியாவின் ஒளிமயமான எதிர்காலத்துக்கான ஒரு மைல்கல். இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்வதை காண்பதற்கு இது ஒரு நல்ல அறிகுறி. இந்த ஒப்பந்தம் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்கும். 140 crore Indians are celebrating a trade deal and will protect the sensitive sectors, the interests of our agriculture and our dairy sectors in full respect. ஜவுளி ஆடைகள், பிளாஸ்டிக், வீட்டு அலங்காரம், தோல் மற்றும் காலணி, கற்கள் மற்றும் நகைகள், ரப்பர் பொருட்கள் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகும் என்று பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். Opening up huge opportunities for our labor intensive sectors, export sectors in textiles, plastics, apparel, home decor, leather and footwear, gems and jewelry, organic chemicals, rubber goods. அதே நேரம் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி கலக்கமடைந்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாக முடங்கி இருந்த இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் மோடி நேற்று இரவு கையெழுத்திட்டு விட்டார். அவர் மீது கடும் அழுத்தம் உள்ளது. नरेंद्र मोदी जी ने कल शाम उस डील को साइन कर दिया. नरेंद्र मोदी जी पर प्रेशर है, भयंकर प्रेशर है. அவரது இமேஜ் சேதமடையலாம். नरेंद्र मोदी जी का जो इमेज का गुब्बारा है, जो हजारों करोड़ रुपए लेकर बनाया गया था, இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டார் என்பதுதான். பொதுமக்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் சமரசம் செய்து கொண்டதன் மூலம் பிரதமர் மோடி மக்களின் கடின உழைப்பை விற்றுவிட்டார், நாட்டை அவர் விற்றுவிட்டார். और आप ये बात समझ लो, देश ये समझ ले कि प्रधानमंत्री कॉम्प्रोमाइज्ड है. நரேந்திர மோடி அச்சமடைந்திருக்கிறார். ஏனெனில் அவரது பிம்பத்தை வடிவமைத்தவர்களே இப்போது அதை உடைக்கிறார்கள் என்று கூறினார். பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டார் என்று எந்த அடிப்படையில் கூறுகிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி, அமெரிக்காவில் அதானி மீது ஒரு வழக்கு உள்ளது, உண்மையில் அது மோடி மீதான வழக்கு என்றுதான் கருத வேண்டும். எப்ஸ்டின் ஃபைல்களில் இன்னமும் வெளியிடப்படாத ஃபைல்ஸ் உள்ளன. இவை இரண்டும் அழுத்தத்துக்கான காரணிகள். இதை நாடு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். एक अदानी जी पर केस है यूनाइटेड स्टेट्स में. वो अदानी जी को टारगेट नहीं कर रहा है, वो नरेंद्र मोदी के फाइनेंशियल स्ट्रक्चर को टारगेट कर रहा है. दूसरा है एप्स्टाइन फाइल्स. एप्स्टाइन फाइल्स में अभी और माल है, वो अभी रिलीज नहीं हुआ है. इसीलिए इस दबाव में आकर एप्स्टाइन फाइल्स में जो है, जो पूरा देश जानना चाहता है मगर अभी अमेरिका ने रिलीज नहीं किया है, ये दो प्रेशर पॉइंट्स हैं. இது குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எம்பி சசி தரூர், அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் விளக்கம் மட்டும்தான் கேட்கின்றன. அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை. We don't know what the deal contains. We have Mr. Trump's tweet and we have Mr. Modi's tweet. Is that enough in a parliamentary democracy? Shouldn't the government come and explain to the people of India what's in the deal? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய சமூக ஊடக பதிவும் பிரதமர் மோடியின் சமூக ஊடக பதிவும் தான் நம்மிடம் உள்ளன. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இவை மட்டும் போதுமானதாக இருக்க முடியுமா? இந்த ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயம் தொடர்பாக என்ன இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். அதை மத்திய அரசு மக்களுக்கு விளக்க வேண்டும். இந்தியா அமெரிக்காவிடமிருந்து 500 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இறக்குமதிகளை மேற்கொள்ளும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். நம்முடைய மொத்த இறக்குமதியே 700 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுதான். அப்படி என்றால் நாம் மற்ற நாடுகளிடமிருந்து மேற்கொள்ளும் இறக்குமதிகளை நிறுத்தப் போகிறோமா? இந்த ஒப்பந்தம் தொடர்பான செய்தி நல்லதாக இருந்தால் நாங்கள் கொண்டாட விரும்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். Mr. Trump says agriculture. So what are the protections for India's farmers?
Mr. Trump says 500 billion. Our entire import bill is 700 billion. So are we going to stop buying from every other country and only buy from America? We need clarity. That's all. We just want to know. We would love to celebrate good news if it is good news. But please give us the details and we know whether we should celebrate. So, இதுவரைக்கும் நாம பார்த்ததுதான் இந்த ஒப்பந்தம் பற்றின செய்தி. இந்த ஒப்பந்தத்தை மையப்படுத்தி எதிர்க்கட்சிகள் ஃபைட் பண்ண விஷயங்கள். இந்த எல்லாம் ஒரு சுருக்கமா நேயர்களுக்கு புரியக்கூடிய விதத்துல நாம் சொல்லி இருக்கிறோம். இனிமே நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். ராகுல் காந்தி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என கூறியிருக்கிறாரே, அது என்ன எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்? எஸ், அதாவது எப்ஸ்டீன் லீக்ஸ் இல்லாட்டி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆவணம் கூறப்படுகிறது. அதுல அமெரிக்காவுடைய முன்னாள் இந்நாள் அதிபர்கள், அரசியல் புள்ளிகள், பிரிட்டன் இளவரசர், அதே போல ஐடி ஜாம்பவான்கள், இந்த மாதிரி பலருடைய பெயர் அடிபடுகிறது. இது பழைய இந்த விக்கிலீக்ஸ் மாதிரி. இது எப்படின்னா ஒரு சொபிஸ்டிகேட்டட் காசிப்புக்கான ஒரு தளம், அவ்வளவுதான் விஷயம். இதுல என்னன்னா தங்களுடைய சமூக அந்தஸ்தையும் அதற்கு தேவையான தார்மீக ஒழுக்கத்தையும் தாண்டி கடத்தி பாலியல் தொழிலுக்குள் தள்ளப்பட்ட சிறுமிகள் பெண்களுடன் உறவில் ஈடுபட்டதால் பெருந்தலைகள் பலர் இந்த ஆவணங்கள் மூலம் அறியப்பட்டு இருக்கின்றனர், அம்பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றனர். இல்ல இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது எப்ஸ்டீன் அப்படிங்கிற மனிதரை மையமாக கொண்டது. யார் அந்த எப்ஸ்டீன்? அமெரிக்கால ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். பின்னாளில் ஆழ்கடத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய பாலியல் இடைத்தரகராக இருந்தார். அதாவது உண்மையை சொல்றோம்னா அவர் ஒரு இன்டர்நேஷனல் பிம்ப், சர்வதேச மாமா. ஒரு மாமாவாக இருந்த, ஒரு பிம்பாக இருந்த ஒரு குற்றவாளியினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸையும் அந்த ஃபைல்ஸையும் சுட்டி காட்டி தான் இன்றைக்கு ராகுல் காந்தி கேள்விகளை எழுப்புகிறார். சரி, அவர் என்ன சொல்லியிருந்தார் என்ன? முதல்ல அதுக்கு முன்னால அந்த எப்ஸ்டீனை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். அவர் எப்படிப்பட்ட யோக்கிய சிகாமணி, அவர் என்னென்ன சொல்லியிருக்கார் இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசி அந்த விஷயத்துக்கு வருவோம். கடந்த 2015 ஆண்டு வெர்ஜினியா கிஃபர் என்கிற அமெரிக்க பெண் பிரிட்டனை சேர்ந்த கிஷ்லைன் மேக்ஸ்வெல் என்பவர் மீது ஒரு வழக்கு தொடுத்தார். அதில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்கிற பாலியல் தொழில் இடைத்தரகரோடு சேர்ந்து கிஷ்லைன் பாலியல் தொழிலுக்காக ஆழ்கடத்தில் ஈடுபட்டார் என்று கூறியிருந்தார். தானும் அவ்வாறாக பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் 1999 முதல் 2022 வரை பாலியல் உறவில் ஈடுபடும் வயதை எட்டாத தன்னை பலருடன் கட்டாயப்படுத்தி உடலுறவில் ஈடுபட வைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு தான் எப்ஸ்டீனை சிறையில் தள்ளியது. அப்போதே பல பிரபலங்களின் பெயரும் அடிபட்டன. இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எப்ஸ்டீன் 2019 சிறையில் இருந்தபோதே தற்கொலை செய்து கொண்டு மாண்டார். இதையடுத்து அவர் மீதான வழக்குகள் கைவிடப்பட்டன. என்றாலும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து ஃபைல்களையும் வெளியிடுமாறு ஜனநாயகம் மற்றும் குடியரசுக் கட்சியினர் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து அந்த ஃபைல்களை வெளியிடும் மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ரகசிய ஆவணங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டன. இதில் இடம்பெற்றுள்ள சில பிரபலங்கள் ஜெஃப்ரியை தங்களுக்கு தெரியாது என்று கூறினர். ஆனால் மின்னஞ்சல்கள், கடிதங்கள் மற்றும் பயணப்பதிவுகள் உள்ளிட்டவை அடங்கிய அந்த புதிய ஃபைல்கள் எப்ஸ்டீன் தண்டிக்கப்பட்ட பிறகும் பலருடன் தொடர்பில் இருந்து வந்தார் என்பதை உறுதிப்படுத்தின. இதில் தொழிலதிபர் எலான் மஸ்க், அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் மற்றும் பிரிட்டன் தொழிலதிபர் ரிச்சர்ட் பிரான்சன், இளவரசர் ஆண்ட்ரூ, அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் உள்ளிட்டோர் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. எப்ஸ்டீனுடன் எலான் மஸ்க் பல மின்னஞ்சல்களை பரிமாறிக்கொண்டதை ஆவணங்கள் காட்டுகின்றன. 2012 ஆண்டு ஒரு மின்னஞ்சலில் உன் தீவில் எந்த நாளில் மிகவும் உற்சாகமான பார்ட்டி நடக்கும் என்று எலான் மஸ்க் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தான் ஒருபோதும் அந்த தீவுக்கு செல்லவில்லை என்றும் எப்ஸ்டீன் தன்னை அழைக்க முயன்ற போது மறுத்துவிட்டதாகவும் எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். எப்ஸ்டீனை அருவருப்பானவர் என்று கூறிய அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் 2012 தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் எப்ஸ்டீன் தீவுக்கு செல்ல மின்னஞ்சல் மூலம் திட்டமிட்டது தெரிய வந்திருக்கிறது. பிரிட்டிஷ் கோடீஸ்வரரான ரிச்சர்ட் பிரான்சன் எப்ஸ்டீனுடன் கிண்டலாக பேசிக்கொண்ட மின்னஞ்சல்கள் கிடைத்துள்ளன. ஆனால்
இவையெல்லாம் முற்றிலும் வணிகம் சார்ந்தது என்று அவரது குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர். இளவரசர் ஆண்ட்ரூ எப்ஸ்டீனை பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு விருந்துக்கு அழைத்திருக்கிறார். எப்ஸ்டீன் அவருக்கு ஒரு ரஷ்ய பெண்ணை அறிமுகப்படுத்த முயன்றதும் தெரிய வந்துள்ளது. அதே போல மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸின் பெயர் கூட இடம்பெற்றிருக்கிறது. பில் கேட்ஸுக்கு எப்ஸ்டீன் அனுப்பிய மின்னஞ்சல் ஒன்றும் இணையத்தில் கசிந்து வருகிறது. மேலும் இந்த புதிய ஆவணங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெயர் ஆயிரக்கணக்கான முறை இடம்பெற்றிருக்கிறது. அதே போல முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் பெயரும் அடிபட்டுள்ளது. பில் கிளின்டன் எப்ஸ்டீனுடன் தனி விமானத்தில் பயணம் செய்ததாக தெரிய வந்திருக்கிறது. நீதிமன்ற ஆவணங்களில் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் DOE 36 என்று ரகசிய குறியீட்டுடன் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அந்த ரகசிய குறியீடு 50 முறை ஆவணங்களில் இடம்பெற்றுள்ளது. எப்ஸ்டீன் ஃபைல்கள் வெளியாகி அது பெரும் விவாத பொருளான நிலையில் திடீரென அவற்றை அணுக முடியாமல் போனது. இது குறித்து அமெரிக்க நீதித்துறை பிப்ரவரி 2 ஒரு விளக்கத்தை தந்தது. அதில் ஆவணங்கள் பலவற்றில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம் உள்ளது. தெரியாமல் அவை இடம்பெற்றிருந்தாலும் அது சரியானது அல்ல. அதனால் கடந்த ஜனவரி 30 வெளியிடப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஆவணங்களை திரும்ப பெற்றுள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு அல்லது மனித தவறுகளால் பாதிக்கப்பட்டோரின் பெயர்கள் அடையாளம் தவறாக வெளியாகி இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இமெயில்களில் ஒன்றில் பிரதமர் மோடி கடந்த 2017 இஸ்ரேலுக்கு பயணப்பட்டது டொனால்ட் ட்ரம்பின் பங்குள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதே போல 2019 மக்களவை தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் மோடிக்கும் ட்ரம்பின் கூட்டாளியான ஸ்டீவ் பேனனுக்கும் இடையே சந்திப்பை ஏற்படுத்த தான் தயாராக இருந்ததாகவும் எப்ஸ்டீன் கூறியுள்ளதாக தகவல். மேலும் தனக்கும் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கும் இடையே இருந்த தொடர்புகள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல். இது பற்றிய சந்தேகங்கள் எதிர்க்கட்சியினரால் எழுப்பப்பட்ட நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடந்த சனிக்கிழமை ஒரு விளக்கம் வெளியிட்டது. அதில் ஒரு குற்றவாளியிடமிருந்து வெளிப்பட்ட அபத்தங்கள் என்று கூறியிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகையில், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆவணங்களில் இருந்த பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் குறித்த சில இமெயில் தகவல்களை நாங்கள் ஆராய்ந்தோம். ஜூலை 2017 பிரதமர் மோடி இஸ்ரேல் பயணம் செய்தார் என்ற அந்த ஒன்றை தவிர அதில் இடம்பெற்றிருக்கிற மற்ற அனைத்துமே ஒரு குற்றவாளியிடமிருந்து வெளிப்பட்டிருக்கக்கூடிய அபத்தங்கள், கடும் கண்டனங்களோடு புறந்தள்ளப்பட வேண்டியவை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஏற்கனவே இந்தியாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. இந்த மாத இறுதியில் பிரதமர் மோடி இஸ்ரேல் செல்லும் திட்டம் இருக்கும் சூழ்நிலையில் இந்த ஆவண கசிவு இப்போது பார்த்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரால் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்து பிஜேபி செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா என்ன கூறினார்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சந்தேகத்துக்குரியவை. அதிலும் அந்த இமெயிலை எடுத்து காங்கிரஸ் அதில் சில திருத்தங்களை செய்து கசிய விட்டு இருக்கிறது. அந்த கட்சியின் மோசடி தன்மையை காட்டுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். जेफरी एप्स्टीन से कोई एडवाइस लिया, ईमेल में भी नहीं है, मगर कांग्रेस पार्टी ने एडिट करके फ्रॉड करके 420 करके उसमें हिज शब्द जोड़ा है. இந்நிலையில் மக்களவையில் நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடி மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். அவையில் ராகுலின் பேச்சு கடும் சலசலப்பை உருவாக்கியது. அதைத் தொடர்ந்து மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. சோ இவைதான் எப்ஸ்டீனை பற்றின அடிப்படை தகவல்கள். இப்போ இதுல இருந்து சில விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப எப்ஸ்டீனை வச்சு இவங்க பெருசா ஆக்குறாங்க. ஓகே, எப்ஸ்டீன் என்ன சொல்லி இருக்கிறார்? இஸ்ரேல் பயணத்துக்கு ட்ரம்ப் உதவி செய்தார் அப்படின்னு சரி சொல்லிட்டு போறார். இதுல ஆட்சேபத்துக்குரிய விஷயம் என்ன இருக்கு? இஸ்ரேலும் இந்தியாவும் நட்பாக இருக்க வேண்டிய நாடுகள் தான். கலாச்சார ரீதியாக நிறைய உறவு உண்டு. ஏதோ ஒரு காலத்துல யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு உலகம் முழுக்க பரவின காலத்துல யூதர்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான எண்ணிக்கை கொண்டவர்கள் இந்தியாவுக்குள்ள வந்து கொச்சின் பக்கத்துல இருக்கக்கூடிய மட்டஞ்சேரி என்கிற இடத்தில் அவர்கள் குடியமர்ந்தார்கள். இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. சோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருந்து வந்திருக்கிறது. இன்னைக்கும் கூட நீங்க மட்டஞ்சேரிக்கு போய் பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய வழிபாட்டு தலமான சினகாக் அங்கே உண்டு. அங்கே இன்னமும் யூத குடியிருப்புகள் இருக்கின்றன.
பட் கடந்த காலத்துல இருந்த மாதிரி இல்ல, நிறைய யூதர்கள் திரும்ப அவங்க இஸ்ரேலுக்கே போயிட்டாங்க. பட் இன்னமும் கொஞ்சம் யூத குடியிருப்பு கொச்சின் பக்கத்துல இருக்கு. ஸோ ரொம்ப காலமா இஸ்ரேலோட நாம நல்லுறவை பேண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. ஆனா கடந்த காலத்துல நடந்தது இல்லை. அதுக்கு காரணம் வாக்கு வங்கி அரசியலை முன்னெடுத்த காங்கிரஸ் ஆட்சி செய்தது. இஸ்ரேலோட ஒரு உறவை மேற்கொண்டா இங்க இருக்கிற முஸ்லிம்களுடைய ஓட்டு கிடைக்காது என்பதற்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக இஸ்ரேலை காங்கிரஸ் புறக்கணித்து வந்தது. மோடி வாக்கு வங்கி அரசியலை பத்தி எப்போதும் கவலைப்பட்டது இல்லை. அதனால அவர் இஸ்ரேலுடனான உறவை ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு போக திட்டமிட்டு இருந்தார். ஒருவேளை அதற்காக ட்ரம்பினுடைய உதவியையும் அவர் பயன்படுத்தி இருக்கலாம். இதுல எந்த தப்பும் இல்லை. இதுல என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுல என்ன அப்செக்ஷனபிளா என்ன இருந்தது, இது ஒன்றும் புரியல எனக்கு. ரெண்டாவது, அவர்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார், அதானியோட கேஸ் அமெரிக்கால இருக்கு. சோ அதானியோட கேஸும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் காரணமாக, இந்த அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்காவுக்கு மோடி பணிந்து விட்டார் அப்படின்னு. एक अदानी जी पर केस है यूनाइटेड स्टेट्स में, वो अदानी जी को टारगेट नहीं कर रहा है, वो नरेंद्र मोदी के फाइनेंशियल स्ट्रक्चर को टारगेट कर रहा है. दूसरा है एप्स्टाइन फाइल्स. एप्स्टाइन फाइल्स में अभी और माल है, वो अभी रिलीज नहीं हुआ है. इसीलिए इस दबाव में आकर एप्स्टाइन फाइल्स में जो है, जो पूरा देश जानना चाहता है मगर अभी अमेरिका ने रिलीज नहीं किया है, ये दो प्रेशर पॉइंट्स हैं. और आप ये बात समझ लो, देश ये समझ ले कि प्रधानमंत्री कॉम्प्रोमाइज्ड है. எவ்வளவு அபத்தமான மடத்தனமான கூற்று. அதானி மேல கேஸ் போட்டது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓகே, இந்த காரணத்துக்காக மோடி அமெரிக்காவிடம் பணிந்தார் என்றால், டொனால்ட் ட்ரம்ப் நினைச்ச அந்த காலத்திலே பல மாதங்களுக்கு முன்பாகவே இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல மோடி கையெழுத்திட்டு இருக்கலாமே. டொனால்ட் ட்ரம்ப் நினைச்ச உடனே, நினைச்ச மாத்திரத்துல மற்ற நாடுகளோட சைன் பண்ணிட்டே வந்தாரு. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மட்டும் ஏன் அப்படியே டிலே ஆயிட்டே போச்சு? ட்ரம்புக்கு பணியக்கூடியவராக மோடி இருந்திருந்தா இந்த தாமதமே தேவையில்லையே. இப்ப அதானி மீதான வழக்குங்கிறது நேற்றைக்கு வந்ததா? ஆக்சுவலா இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில ஆரம்பிக்கிறதுக்கு பல காலத்துக்கு முன்னாலே அது வந்தாச்சு. இந்த வழக்குனால அவர் அடிபணிந்தார் அப்படின்னு நீங்க சொன்னார். இது என்னைக்கு இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருக்கலாமே. இத்தனை நாள் எதுக்கு இழுக்கணும்? இத்தனை நாள் அப்படியே யுஎஸ் கரங்க விட்டாங்க. அது என்ன காரணம்? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? உண்மையான ரீசன் என்ன? இப்ப ஏன் இது முடிஞ்சது அப்படின்னா, நம்ம வரிசையா பல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டே வரும். நியூசிலாந்தோட சைன் பண்ணிருக்கோம், பிரிட்டனோட சைன் பண்ணியிருக்கோம், 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியனோட சைன் பண்ணியிருக்கோம். இப்படியே சைன் பண்ணிட்டு நம்ம வெற்றிகரமா பண்ணிட்டு வர்றப்போ இதற்கு மேலேயும் தாமதமாச்சுன்னா அமெரிக்காவை இந்தியா கண்டுகொள்ளாமலே போய்விடும் என்கிற பயம் யுஎஸ்க்கு வந்தது, ட்ரம்புக்கு வந்தது. அதுதான் உண்மை. ஏன்னா இப்ப இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலமா இந்திய பொருட்களின் ஏற்றுமதிக்கு புதிய புதிய டெஸ்டினேஷன்ஸ் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கையெழுத்து போட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் அநேகமா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அமலுக்கு வந்துடும். அப்படி வந்ததுன்னா இனி அமெரிக்காவை நம்பித்தான் நம்முடைய ஏற்றுமதிங்கிறது இல்லாமல் போய்விடும். சோ அமெரிக்காவுடைய மொனோபொலி நொறுங்கி விடும். அப்படிங்கிறப்ப இன்னும் அப்படியே தள்ளி போய் ஒரு வருஷம் கழிச்சு இந்த அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாங்கிற மாதிரிலாம் போயாச்சுன்னா அமெரிக்காவுக்கு மதிப்பே இல்லாமல் போய்விடும். அமெரிக்கா இல்லாமலேயே இந்திய ஏற்றுமதியாளர்கள் சர்வை பண்ணிவிட முடியும் என்கிற சூழ்நிலை எட்டப்பட்டு விடும். ஏன்னா அந்த அளவுக்கு மற்ற எல்லா நாடுகளோடையும் நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் உட்பட அத்தனை பேருடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இப்ப யூரோப்பியன் யூனியனோட போட்ட ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இந்திய இறக்குமதிக்கு பல பொருட்களுக்கு 0% வரி, அதான் வரியே கிடையாது, அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். இதனால ஏற்பட்ட அழுத்தத்துல ட்ரம்ப் இறங்கி வந்து எப்படியாவது சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி அவர் இந்த அக்ரிமெண்ட்டை முடித்திருக்கிறார். உண்மையில பிரஷர்ல இருந்தது மோடி அல்ல, ட்ரம்ப். உண்மையை சொல்றதுன்னா மோடி பணியல, ட்ரம்ப் பணிந்தார். இதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி எதை வச்செல்லாம் அரசியல் பண்ணுகிறார். நரவானே அவர் நம்முடைய தளபதியாக இருந்தவர், முப்படை தளபதியாக, அவர் எழுதியதாக கூறப்படுகிற புத்தகம் இன்னும் வெளியிலே வரல. வெளியில வராத ஒரு புத்தகத்தை வச்சு ஒரு அரசியல். அதே போல ஒரு மாமா வேலை பார்த்தவன் அவன் எழுதி இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு அரசியல். அவன் சொல்லுகிற அவனுடைய பேர்ல இருக்கக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வரக்கூடிய ஒரு இமெயில வச்சு ஒரு அரசியல். அந்த இமெயில உண்மை என்று எடுத்துக்கொண்டால் கூட அதுல மோடி மேல குற்றம் சாட்டுவதற்கு என்ன இருக்கு? ராகுல் காந்தி என்ன சொல்லுகிறார்? இஸ்ரேலோட நல்லுறவு கொண்டு தப்புன்னு சொல்ல வர்றாரு. என்னங்க பிரச்சனை? அதானி வழக்கு இருக்குன்னா அதானி வழக்கு இருக்கு, அதுதான் காரணம் அப்படின்னா என்னைக்கோ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சீல் பண்ணிருக்கலாமே. இன்னைக்கு வரைக்கும் ஏன் இழுத்தடிக்கும்?
இன்னொன்னு, ட்ரம்ப்புக்கு அடிபணியக்கூடியவரா மோடி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இந்தியாவுக்கு இடையிலான போற நான் தான் நிறுத்தினேன்னாரு. என்னைக்காவது மோடி அதை என்டார்ஸ் பண்ணாரா? பார்லிமெண்ட்ல பேசுறப்போ அவர் சொன்னார், உலக நாடுகளில் எந்த தலைவராலும் இந்த போர் நிறுத்தப்படவில்லை, பாகிஸ்தானே எங்களிடம் மண்டியிட்டு கேட்டது, அதனால் நாங்கள் செஞ்சோம். இதுதான் அவர் பார்லிமெண்ட்லயே சொன்னது. दुनिया के किसी भी नेता ने भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा। पाकिस्तान ने फोन करके डीजीएमओ के सामने फोन करके गुहार लगाई, बस करो, बहुत मारा, अब ज्यादा मार झेलने की ताकत नहीं है, प्लीज हमला रोक दो। ये पाकिस्तान के डीजीएमओ का फोन था। அடிபணியக்கூடியவராக இருந்தால் ட்ரம்ப் சொன்னது எல்லாத்துக்கும் தலையாட்டி இருக்கலாமே. மோடி அடிபணியக்கூடியவராக இருந்தால் ட்ரம்ப் நீட்டின இடத்துல கையெழுத்து போட்டு என்னைக்கோ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சீல் பண்ணியிருக்கலாமே. ஏன் இத்தனை நாள் இழுத்தடிக்கும்? இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்வோம் என்று மோடி எனக்கு உறுதி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு அவர் பதிவிட்டு இருக்கிறார். ஆனால் மோடியினுடைய பதிவுல அது தொடர்பாக எந்த வாசகமும் இடம்பெறவில்லை, மறந்துடக்கூடாது. ட்ரம்ப் நோக்கம் போல பேசிட்டு இருக்கக்கூடியவர். அதே போலதான் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து விட்டேன், நான் செய்து விட்டேன் அப்படின்னாரு. சொன்னதுக்கு அப்புறமும் இந்த போர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னமும் 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. எங்க போர் நிறுத்தம் வந்தது? ட்ரம்ப் என்ன வேணாலும் சொல்லுவார். இப்போ எதிர்கட்சியுடைய நிலைமையை பாருங்க. சர்வதேசம் மாமா வேலை பார்க்கிறவனை நம்பி இங்க பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு நாட்டின் அதிபர் சொல்லுவதை நம்பி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவின் பிரதமர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க மறுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களுடைய தேசபக்தி சந்தேகத்துக்குரியது. ராகுல் காந்தியின் தேசபக்தி சந்தேகத்துக்குரியது. இதுல இவங்க சொல்றாங்க, இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பப்ளிக்கா வைங்க. வைக்க மாட்டோம்னு யார் சொன்னா? பார்லிமெண்ட்ல ஜேபி நட்டா தெளிவா சொல்லியிருக்கிறார், அந்த அக்ரிமெண்ட்டை நாங்க பொதுவில் வைப்போம், நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வோம், அது குறித்த விவாதம் நடத்தப்படும், தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன உத்தரவாதம்? कि सरकार पूरी ट्रेड के बारे में, ऑल माइन्यूट डिटेल्स के बारे में सरकार आएगी और आपको बताएगी और कंसर्न मंत्री उसके बारे में चर्चा करेंगे. इट इज एन इररेस्पॉन्सिबल बिहेवियर when the government is ready to answer each and every question and when the government is ready to give us details. It is your frustration which is speaking. ஏங்க, நேற்று முன்தினம் தான் கையெழுத்து போட்டிருக்கு, இனிமே தான் விவாதத்துக்கு வைப்பாங்க. இப்ப அமெரிக்கால மட்டும் அமெரிக்க நாடாளுமன்றத்துல விவாதத்துக்கு வச்சுட்டாங்களா? அது அத்தனை இறுதி செஞ்சு எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதுல எத்தனை பக்கம் இருக்கோ இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் மேனர்ல டிசைன் பண்ணிட்டு கடைசியா தனக்கு வைப்பாங்க. வைக்க மாட்டோம்னு யார் சொன்னா? என்னமோ, அதாவது எப்போது வைப்பீர்கள் கேட்கறது மூலமா ஏதோ அது பொதுவுல வைக்கிறதுக்கு மத்திய அரசு மறுக்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்கும். தொடர்ந்து தோற்றத்தை மட்டுமே இந்த எதிர்கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. சரி, இவ்வளவு தூரம் டிரான்ஸ்பரன்சி வச்சு பேசக்கூடிய காங்கிரஸ் அதனுடைய ஆட்சி காலத்துல வெளிப்படைத்தன்மையை எந்த அளவுக்கு காட்டியது? இன்னைக்காவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில, அரசுக்கும் இடையில அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும். அதை நாங்க பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்வோம், விவாதிப்போம், ஜேபி நட்டா சொல்லி அதை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். எதிர்கட்சிகளின் கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு. ஆனா 2008 சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்திய தேசிய காங்கிரஸ் சீனால போய் பெய்ஜிங்ல உட்கார்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. கட்சிக்கும் இடையிலான ஒப்பந்தம். அன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் தானே ஆட்சியில இருந்தார். பேசாம சீனாவுக்கும் இந்தியாவுக்கு இடையிலான ஒப்பந்தமா போட்டிருக்கலாம்ல, அரசுக்கும் இடையிலான ஒப்பந்தமா போட்டிருக்கலாம்ல. அதையே கட்சிக்கும் இடையிலான ஒப்பந்தமா போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் என்ன? அந்த ஒப்பந்தத்துல என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றன? அந்த ஒப்பந்தத்தை இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் பகிரங்கப்படுத்தாதது ஏன்? அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் காங்கிரஸ்ல இருக்கிற முதல் குடும்பத்துக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக இருக்கிறது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சிடபிள்யூசி மெம்பர்ஸுக்கே தெரியாது. ஏன்? ஒரு டிரான்ஸ்பரன்சி, பகிரங்கப்படுத்துதல், இதெல்லாம் பற்றி கெஸ்ட் லெக்சர் கொடுக்கக்கூடிய ராகுல் காந்தி தன்னுடைய கட்சிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை பகிரங்கப்படுத்தட்டும், ஏன் செய்ய மாட்டேன்கிறார்? இத்தனைக்கும் அந்த ஒப்பந்தத்துல காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து போட்டது ராகுல் காந்தி, மறந்துடக்கூடாது. அப்போ பக்கத்துல ஆனந்த் சர்மா இருந்தார், சோனியா காந்தி பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறார், ஜி ஜின்பிங் இருந்தார். ஏன் அந்த ஒப்பந்தத்தை பகிரங்கப்படுத்தல? அந்த ஒப்பந்தம் வந்ததற்கு பிறகுதான் இந்தியா முழுக்க சீனாவுடைய சந்தையாக மாறியது, மாற்றப்பட்டது. டிரான்ஸ்பரன்சி பற்றி காங்கிரஸ் எப்போது பேசினாலும் பிஜேபி தரப்பிலிருந்து
இந்த 2008 கட்சிகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் பற்றி கேள்வி எழுப்ப வேண்டும். எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த அளவுக்கு எதிர்கட்சியினர் பார்லிமெண்ட்ல அந்த கத்திருக்காங்க, அவ்வளவு பேசியிருக்காங்க. பிஜேபி சைட்ல இருந்து இந்த 2008 ஒப்பந்தத்தை சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய தேசிய காங்கிரசுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி ஒருவராது கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே கேள்வி கேட்கல. இப்ப ராகுல் காந்தி செய்யக்கூடிய டாக்டிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க எது கையில எவிடன்ஸா கிடைக்காதோ இல்லாத வச்சுக்கிட்டே பெருசு பண்ணிட்டே போகும். இருந்ததை வச்சு பேசினா அவர் அம்பலமாக்கி விடுவார். இல்லாத வச்சே பேச வேண்டியது. எப்படின்னா, நரவானே புக்கு இன்னும் பப்ளிஷே ஆகாத ஒரு புக்கை வச்சுட்டு நீங்க பஜனை பண்ண வேண்டியது. அதே போல மாமா வேலை பார்த்த எப்ஸ்டீன், அவனுடைய ஃபைல்ஸ் அது எல்லாமே வெளியில வந்து இப்ப அவங்களே முடக்கி வச்சிருக்காங்க அமெரிக்கால. அதை வச்சுட்டு ஒரு பஜனை பண்ண வேண்டியது. இதுக்கு முன்னால இதுதான் நடந்தது ரஃபேல் விஷயத்துல. இந்த ரஃபேல ஏன் இவ்வளவு விலைக்கு வாங்கினீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்க முடியும்? ரஃபேல்ல இந்த விதமான சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கின்றன, அதனால இவ்வளவு விலை கொடுத்தோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லணும். ஆனால் மத்திய அரசு சொல்லாது. அது அவருக்கு நல்லா தெரியும். ஏன் சொல்லாது அப்படின்னா, இன்னென்ன அம்சங்கள்லாம் ரஃபேல்ல இருந்தனன்னு மத்திய அரசு சொன்னால் அது ரஃபேல் தொடர்பான ரகசியங்களை மத்திய அரசை வெளிப்படுத்தி விட்டது என்று பொருள். ராகுலுடைய நோக்கம் இந்த கேள்வியின் மூலமா ரஃபேல் தொடர்பான ரகசியங்களை இந்தியாவின் எதிரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அதனால மத்திய அரசு இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லாதுன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சே சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாத ஒன்றை மையமாக வைத்து கேள்விகளை தொடர்ந்து எழுப்புவது. இவ்வளவு விலை கொடுத்து ஏன் ரஃபேல் வாங்கினீங்க, அப்படி அதுல என்ன இருக்கு சொல்லுங்க மத்திய அரசு சொல்லாது. எப்படி ராணுவ ரகசியம் அந்த போர் விமானத்துடைய ரகசியத்தை வெளியிடுமா? அதனால அது மௌனம் காத்தது. மத்திய அரசு சொல்லாதுங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்ச வேணுமே அப்படி ஒரு கேள்வி. கடைசியில் இதை வச்சுட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பாத்தீங்களா, நான் 1000 தடவை கேள்வி கேட்டேன், ஆனா மத்திய அரசு பதில் சொன்னதா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மோடி இந்தியாவை விலைக்கு விட்டு விட்டார், மோடி ஏமாந்து விட்டார், நாங்க இருந்திருந்தா இவ்வளவு விலை கொடுத்து ரஃபேல வாங்கியிருப்போமா, இப்படியா பேசிப்போம். அதாவது 2007 இருந்து 2012 வரைக்கும் ரஃபேல் விஷயத்துல பேரம் பேசி கொண்டது காங்கிரஸ் தான். அது சீல் பண்ணவே இல்லை. அவங்க முடிக்காம விட்டுட்டு போனனால்தான் மோடி அதை முடித்தார். நாங்க ரொம்ப சீப்பா பேசணும் சீப்பாவே முடிச்சிருக்க வேண்டியதானே, அதையே அவர் செய்யல, பேசிட்டு மட்டுமே இருந்தாங்க. ஏன்னா இடைத்தரகர்கள் மூலம் பலனை எதிர்பார்த்தது காங்கிரஸ், எதிர்பார்த்தபடி கிடைக்கல, ரஃபேலே வாங்கல, கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் மோடி அதை முன்னெடுத்தார். இப்படி இல்லாத ஒண்ணை வச்சுக்க வேண்டியது, இல்லாத ஒண்ணு வச்சுட்டு பஜனை பண்றது ரொம்ப சுலபம். எவிடன்ஸே இல்லாம பேசிக்கிட்டே போலாம்ல. எவிடன்ஸ் இருந்தா இவங்க அம்பலமாயிருவாங்க, இவங்க சொன்ன பொய்ன்னு தெரிஞ்சுப்போம். இதுதான் இவர்களுடைய டாக்டிக்ஸ். அதனால இதெல்லாம் அந்த ராகுல் காந்திலாம் இதெல்லாம் பழைய வித்த, இதெல்லாம் யாரும் நம்ப போவதில்லை. ரொம்ப தெளிவா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்க, தலைப்பு செய்திலேயே தெளிவா இருக்கு. இந்த GM ஃபுட்ஸ் எல்லாம் நாட் அலவுடு அப்படிங்கறத இந்த அக்ரிமெண்ட், இந்தோ US அக்ரிமெண்ட் உறுதி செய்கிறது அப்படின்னு இருக்கு. GM ஃபுட்ஸ்னா என்ன? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ மரபணு மாற்ற உணவுகள், உணவு தானியங்கள், அது எதுவும் உள்ள வராது. அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபைட் பண்ணி இத்தனை நாள் இழுத்தோம். அமெரிக்கா சொல்றதுக்கு அடிபணியக்கூடியதா இருந்தா என்னைக்கும் இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருக்குமே, எப்பயோ கையெழுத்து போட்டு போயிருப்போமே. அதனால தேசபக்தியே இல்லாமல் ரொம்ப ஒரு மலிவான அரசியலை ராகுல் காந்தியும் எதிர்கட்சியினரும் முன்னெடுத்து வருகிறார். பட் இந்த விதமான ஒரு போலித்தனமான முன்னெடுப்புகள் அரசியல் ரீதியாக அவருக்கு துணை செய்யாது. அதை மறந்து விடக்கூடாது. 2019 ஒட்டி ரஃபேல் விஷயத்துல இது போன்ற முன்னெடுப்புகளை ராகுல் காந்தி மேற்கொண்டார். அப்பத்தான் பிஜேபி 300க்கும் அதிகமான தொகுதிகளில் வென்றது. இதை மறந்து விடக்கூடாது. மக்கள் தெளிவானவர். அதுல மோடி அவர்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.